எங்களுடைய 30 ஆண்டு கால கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 5/2/2026 அன்று முதல் தமிழகம் முழுவதிலும் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே தொடர் காத்திருப்பு செய்வதென முடிவெடுக்கப்பட்டு 4 நாட்களாக அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தொடர் காத்திருப்பிலே ஈடுபட்டோம். அமைச்சர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் அழைத்து பேசாததால் மாவட்ட ஆட்சியர் முன்பாக காத்திருப்பு இருந்த போராட்டம் சாலை மறியலாக மாறியது. சாலை மறியல் செய்த போதிலும் அழைத்து பேச்சுவார்த்தைக்கு முன்வராததால் சென்னையினுடைய தலைநகர் வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலகத்திலே காத்திருப்பு செய்வதென முடிவெடுக்கப்பட்டு தொடர்ந்து இங்கே காத்திருப்பு செய்த போதிலும் எங்களை அழைத்து பேச அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் யாரும் முன்வரவில்லை. காத்திருப்பினை இங்கேயும் சாலை மறியலாக மாற்றி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்த போதிலும் இதுவரை இன்று 15வது நாள் கடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை எங்களை யாரும் அழைத்து பேசவில்லை. இங்கே போராட்ட களத்திலே காத்திருப்பிலே கலந்து கொண்டிருக்கிற எங்களை இங்கே பாதுகாப்பு அளித்திருக்கும் காவல்துறை தான் எங்களுக்கு அங்க பேசுவதற்கும் அழைப்பு விடுத்து எங்களை அழைத்து செல்கிறார்களே தவிர துறை சார்ந்த அமைச்சர்களோ அதிகாரிகளோ எங்களுடைய குறைகள் என்ன, நியாயமான கோரிக்கை என்ன, நிறைவேற்றி தருகிறோம் அல்லது அழைத்து பேசுகிறோம் என்ற ஒரு நிலைக்கு வராதது உள்ளபடியே எங்களுடைய மனதில் உள்ளடைய தீயாக அணையா நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் 24 மணி நேரம் பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியர்கள். இன்றைக்கு கடுமையான பணிகள், இன்றைக்கு கிராமப்புறங்களிலே இன்றைக்கு பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒட்டுமொத்த கிராம உதவியாளரும் கேட்பது ஒற்றை ஒரு கோரிக்கை, முதன்மையான கோரிக்கை, முத்தான கோரிக்கை, காலமுறை ஊதியம் என்பதுதான். நாங்கள் ஏதோ புதியதாக இந்த கோரிக்கையை கேட்கவில்லை. கடந்த 1995 625 என்ற ஒரு அரசாணை தமிழக அரசால் வெளியிடப்பட்டது. அந்த அரசாணையை முழுமையாக நீங்கள் அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை 30 ஆண்டு காலமாக நாங்கள் வலியுறுத்தி போராடி கொண்டிருக்கிறோம். இந்த 15 நாள் இந்த காத்திருப்பு போராட்ட காலத்திலே அனைவரும் குடும்பமாக தங்களுடைய அனைத்து வேலைகளையும் பணிகளையும் புறக்கணித்து இங்கேயே காத்திருக்கும் எங்களுடைய மனநிலையை உணராமல் இந்த அரசு துறை அதிகாரிகளும் அரசு துறை சார்ந்த வருவாய்த்துறை அமைச்சரும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் எங்களை அழைத்து பேசாதது உள்ளபடியே எங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிறது. ஆட்சிக்கு வரும்போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதியளித்தார்கள், சிறப்பு காலமுறை ஊதியத்திலே இருக்கக்கூடிய அனைவரையும் நாங்கள் காலமுறை ஊதியத்திலே பணியமர்த்துவோம் என்று. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூறிய அந்த வார்த்தையை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டி நாங்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்திலே இறங்கியிருக்கிறோம். இது ஏதோ தேர்தலுக்கான போராட்டம் அல்ல. இது கடந்த 30 ஆண்டு கால போராட்டத்தை நாங்கள் இங்க வெளிக்கொண்டிருக்கிறோம். உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய அந்த நியாயமான கோரிக்கையை அழைத்து பேசி நிறைவேற்றி தர வேண்டும் என்பதை தாய்மொழியின் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். அரசினுடைய நேரடி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ போட்டோ ஜியோ ஒரு போராட்டங்களை அறிவிச்சாங்கன்னா அதுக்கு முன்கூட்டியே அரசு முன்னாடி வந்து அவங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுறாங்க. ஆனா நீங்க தொடர்ந்து இவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்தும் கூட அமைச்சர்கள் உங்களை திசை திரும்பி கூட பார்க்கல அப்படின்றது எந்த மாதிரியான உணர்வை ஏற்படுத்துகிறது? உள்ளபடியே மன வேதனையாக தான் இருக்கிறது. 15 நாட்களாக இன்றைக்கு காத்திருப்பு போராட்டத்தில் இந்த களத்திலே இருந்து கொண்டிருக்கிற வருவாய்த்துறையினுடைய கடைநிலை ஊழியர்களாக இருக்கக்கூடிய இந்த கிராம உதவியாளர்கள் இன்றைக்கு அரசின் சொத்துக்களை பாதுகாப்பதிலிருந்து மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இன்றைக்கு இன்றைக்கு புயல் அடித்தாலும், இன்றைக்கு வெயில் அடித்தாலும், இன்றைக்கு போதைப் பொருள், இன்றைக்கு அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாத வண்ணம் அதனை தடுக்கின்ற முதற்கென்ற பணியாக இன்றைக்கு இந்த கிராம உதவியாளர்கள் இந்த மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கிற இந்த கிராம உதவியாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற உள்ளபடியே அமைச்சர்களும் அதிகாரிகளும் முன்வராதது உள்ளபடியே எங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கிறது. தொடர்ந்து இந்த போராட்டம் எந்த திசையில போகும்? எங்களுடைய கோரிக்கை, நியாயமான கோரிக்கையை அழைத்து பேசி சுமூகமாக நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அமைதியான முறையிலே எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகிறோம். ஆகவே எங்களுடைய நியாயமான கோரிக்கையை அரசு அழைத்து பேசி நிறைவேற்றி தர வேண்டும். ஒற்றை கோரிக்கை, காலைவாரியற்ற அந்த ஊதியம்
அந்த நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த 675 அந்த அரசாணையை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை.